எங்க போறியா? காவலுக்கு வரும்பா. சட்டி பெட்டிலாம் கையில இருக்கு. ஆமா, விடிய விடிய காவ காத்து நடக்கும்னா நமக்கு காப்பி போடணும்ல. காப்பி போடக்கு போட்டாதான் நம்ம காவல் காக்க முடியும். சட்டில என்னெல்லாம் இருக்கு? பூரா காப்பி ஆயிட்டு அங்க பாரு. காடு வந்து 2 வரவு தான். 2 வரவு வச்சு காப்பி போட்டு போவான். சரி சரி. கிளாஸ் சொம்பு முறுக்கு நான் பொரிக்கடல சீனி காப்பி தூள் பூரா போட்டு இன்னைக்கு விடிய விடிய காவ காக்க அப்படின்னா நம்ம இந்த காய வெட்ட முடியாது. பாரு மேல பாரு இல்ல விளைஞ்சு கிடக்கு. சரி விளைச்ச காவளைச்ச முக்க விளைச்செல்லாம் விலையில பக்கத்துல இருக்கு. இப்போ ஏகப்பட்ட மிளாவு வந்து நின்ன இடத்துல வாழையை சாய்க்காம நின்னு தின்னுட்டு போயிருது. இதை நம்ம காவ காத்து அவளத்தையும் இந்த பருவத்துல என்னத்தையாவது பாக்கணும்பா. அதான் மாதிரி இதுல போனுங்க. இது பாரு கட்லு இதெல்லாம் பருத்துவங்க. இங்க டீ காபி குடிக்க வேண்டியது. இங்க சேர்ல உட்காந்து காபி குடிப்போம். சேர் ஒரு வித்தியாசமா இருக்குண்ணே. இதான் சேரு. சேர்ல உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு இதுல பாட்டு ஆடி படுத்துக்கிடுவோம். பாட்டுக்கிட்டு அசந்து லேசா அப்படி தலையை சாச்சிட்டு இப்படி படுத்து கிடப்போம். அங்க எங்கேயா சத்தம் கடை சத்தம் விடுதனையா ஆள் இருக்குன்னு களைஞ்சு ஓடிடும். சரி கொசு கடிக்காதானே? கொசு கடிக்கதானே போர்வை இருக்கலாம். இழுத்து மூடி விடுவோம்ல. இழுத்து மூடிடுவோம்ல. சரி குளிர்றது நொய்யு சொட்டு இருக்குல்ல. சொட்டு எல்லாம் ஆயத்தமா வச்சிருக்கா. போட்டுருவோம்ல. தவாணி இருக்குது. நைட்டு சார்ஜ் போயிட கூடாதுன்னு பவர் பேங்க் வீட்டுல இருந்து கொண்டு வந்துங்க. சரி போட்டுக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு காட்டிக்கிட்டு சும்மா செல்ல நோண்டிக்கிட்டே கிடக்கலாம். அதே 2 மணி 3 மணி ஆயிரும். கொஞ்ச நேரம் தானே விடிஞ்சிடும். 5 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். காவ காக்கல அப்படின்னா அந்த காய காப்பாத்த முடியாது. அப்படி ஒரு கொடுமை பாரு. காப்பியை போடுவோம். மணி 10 மணி ஆகுது. காய் போட்டுருமா? போட்ட வேண்டியதான்.